ராசாத்தி. மாணிக்கம், பாலா, வாங்க வாங்க. கோவில்ல வச்சு பொண்ணு பார்க்கறதா சொன்னீங்க மதனி, எந்த கோவில்? நம்ம பத்ரகாளி அம்மன் கோயில் தான் பாலா. சரி சரி, கோயில் பக்கத்துல தானே. சரி கிளம்புவோமா? வாசு எங்க? வாசு இதான் கிளம்பிக்கிட்டே இருக்கான். உட்காரு பாலா. மாணிக்கம் உட்காருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் வேணாம் ராசாத்தி, பொண்ணை பார்த்துட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் இப்பதான் சாப்பிட்டு வந்த மதனி, வந்து பார்த்துக்கிடுவோம். சரி பாலா, 10 மணிக்கு மேலே நல்ல நேரம்னு சொன்னாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க நேராக கோவிலுக்கே வந்துடுவாங்க. நம்மளும் மணி 10 ஆக போகுது, அப்படியே கிளம்புவோமா? சரி மதனி. பாலா, இப்போ பூ எதுவும் வாங்கிட்டு போல. அங்கே போய் வாசு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானா அங்கே பக்கத்துலேயே நம்ம பூ வாங்கி பொண்ணுக்கு வச்சுட்டு வந்துடுவோம். சரியா? சரி மதனி, அப்படியே செஞ்சிருவோம். வாசு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னானா அதுக்கப்புறம் போய் பொண்ணு வீட்டெல்லாம் பார்த்துக்கிறதாமா? ஆமாம் மாணிக்கம், பொண்ணு வீட்டில் வாசுவை எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. வாசுவை ஆஃபீஸில் போய் பார்த்துருப்பாங்க போல. அதனால் அவங்க எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொல்லிட்டாங்க. வாசு மட்டும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னானா உடனே நம்ம முகூர்த்த நாள் முதற்கொண்டு பேசிடுவோம். சரி ராசாத்தி. டேய் வாசு, கிளம்பிட்டியா? வா, அத்தை மாமா வந்துட்டாங்க. மாமா, அத்தை வாங்க. என்ன வாசு இது ட்ரெஸ்ஸு? அழகா சட்டை போட்டிருக்கலாம்ல. மாமா, இது நல்லா இல்லையா? எங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கு வாசு. பொண்ணு பார்க்கல போறோம், இன்னும் நீட்டா ட்ரெஸ் பண்ணா அழகா இருக்கும்ல. இருக்கட்டும் மாமா, இது எனக்கு பிடிச்ச கலரா, அதனால தான் இதையே போட்டுட்டேன். டேய், பொண்ணு பார்க்க போறேன்டா, இன்னும் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வா போ. அம்மா, திரும்பவும் மாத்தணுமா? என்னால முடியாது, இதுவே நல்லா தான் இருக்கு. இருக்கட்டும். இருக்கட்டும் ராசாத்தி, வாசுவுக்கு பிடிச்ச கலர்னு வேற சொல்றான். இந்த ட்ரெஸ்ஸே இருக்கட்டும். மாமா, உங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு வரலையா? இந்த ஊருக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு, நான் இன்னும் உங்க பொண்ணுங்களை கூட பார்க்கல. நீங்களாவது எங்க வீட்டுக்கு வர முதல்ல கூட்டிட்டு வரலாம்ல. எங்க வாசு, ஒருத்தி 12 படிக்கா, மூத்தவ காலேஜ் படிக்கிறா. டெய்லி ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அவங்க போயிட்டு வர, வீட்டுக்கு வந்து படிக்கவே நேரம் சரியா போயிருது. பெரியவளுக்கு இப்பதான் செமஸ்டர் லீவ் விட்டுருக்காங்க, வீட்டில தான் இருக்கா. வாமான்னு கூப்பிட்டேன். பொண்ணு பார்க்கறதுக்குலாம் நான் எதுக்குப்பா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி மாமா, அடுத்த தடவை வருமத்துல 2 பேத்தையும் கூட்டிட்டு வாங்க. கல்யாணம் நிச்சயம் ஆகட்டும் வாசு. பொண்ணுங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டில் தான் இருப்போம், உனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும். சரிங்க அத்தை. சரி வா ராசாத்தி, கிளம்புவோம், லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. வாசு, அங்க போய் பொண்ணு பாரு, பிடிச்சிருக்குன்னா அம்மாட்ட உடனே சொல்லிடு. சரியா? பொண்ணுக்கு அப்படியே பூ வச்சுட்டு வந்துருவோம். என்ன? அம்மா, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே போதுமா? அந்த பொண்ணு எனக்கும் பிடிக்கும். நீங்க என்கிட்டலாம் எதுவும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு என்ன செய்யணுமோ செய்யுங்க. சரிடா வாசு. நாங்க கார்ல தான் மதினி வந்தோம், அப்படியே 4 பேரும் கார்லயே கோயிலுக்கு போயிருவோம். சரி பாலா. ராசாத்தி, பொண்ணு வீட்டுக்காரங்க இங்கதான் வாரேன்னு சொன்னாங்களா? ஆமா மாணிக்கம். அப்பதே வந்துட்டீங்களா? சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் வந்தோம். அவங்க என்னோட மனைவி, அப்புறம் அவங்க என்னோட அப்பா. பாப்பா பேரு மலர், இவ தான் எங்க பொண்ணு. என்னோட பையன் வாசு. இவங்க 2 பேரும் என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும். உங்களுக்கு ஒரு தம்பி மட்டும்தானா? ஆமா, என்னோட பெரியம்மா பையன். ஓ சரி சரி. நீங்க பெங்களூர்ல இருந்ததா புரோக்கர் சொன்னாரு. என்னோட வீட்டுக்கார் ஊர் பெங்களூர், அங்கதான் இருந்தோம். வாசு சின்ன பையனா இருக்கும் போதுலே அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அங்கதான் வாசு படிச்சது, வேலைக்கு போனது எல்லாம் அங்கதான். இப்போ இங்க சிவகாசியில தான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. இங்கே வந்துருவோன்னு இப்போ ஒரு 6 மாசம் ஆச்சு நாங்க இங்க வந்து. இங்க வந்ததுலேருந்து என் தம்பி மாணிக்கம் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். அப்படியா? எனக்கும் ஒரு தம்பி இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் பார்ப்பான். என் பொண்ணுக்கு ஒண்ணுனா அவன் தான் ஆளா வந்து நிப்பான். இன்னைக்கு இப்படி மாப்பிள்ளை பார்க்க போறான்டான்னு சொல்லியிருந்தோம். வாரின்னு சொன்னா, ஆனா இன்னும் காணும். அவனை பார்த்துக்கிட்டே இருந்தனால தான் இங்க வர லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படிங்களா? பாலா, பொண்ணு எப்படி இருக்கா? தங்க சிலை மாதிரி இருக்கா. நம்ம வாசுவுக்கு ஏத்த பொண்ணு தான். வாசுகிட்ட முத கேளுங்க, பொண்ணு பிடிச்சிருக்கான்னு. டேய் வாசு, பொண்ணு பாத்தியா? பொண்ணு எப்படி இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? அத்தை மாமாவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. உங்க எல்லாத்துக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே. பாலா, பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கா. என்ன? ஆமாங்க. உன் பேர் என்னம்மா? என்ன படிச்சிருக்க? என் பேர் மலர்விழி, நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். ஓ சரிம்மா. உனக்கு சமைக்க தெரியுமா? சமைக்கவா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவள் காலேஜ் முடிச்ச பிறகுதான் சமைக்கணுங்கிற ஆசையே அவளுக்கு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு செய்வா. கல்யாணத்துக்குள்ளே நான் எல்லாமே சமைக்க அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். ஓ சரி சரி, பழகட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. மாணிக்கம், மேற்கொண்டு என்ன ஏதுன்னு பேசு. எங்க எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எங்க பையனை பிடிச்சிருக்கா? எங்க எல்லாத்துக்குமே பையனை பிடிச்சிருக்கு.
ரொம்ப சந்தோஷம். கோயில்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அதனால நாங்க பொண்ணுக்கு பூ மட்டும் இப்போ வாங்கி வச்சிடுறோம். மேற்கொண்டு உங்க வீட்டுக்கு ஒரு நாள் சொல்லுங்க, அப்போ நாங்க வாரோம். அப்போ மாத்திரம் நிச்சயதார்த்த தேதி, கல்யாண தேதி எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவோம். சரிங்க. அப்பா, நாளைக்கு நல்ல நாள் தானே, நாளைக்கே இவங்களை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடுவோமா? நாளைக்கே வர சொல்லுப்பா. உங்களுக்கு நாளைக்கு வர சம்மதமா? நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாரீங்களா? வந்துடுறோம். காலையில ஒரு 10 மணிக்கு மேல நாங்க கிளம்பி வாரோம். நாளைக்கே முகூர்த்த நாள் பார்த்து நிச்சயதார்த்த தேதியும் கல்யாண தேதியும் முடிவு பண்ணிடுவோம். ராசாத்தி, உனக்கு எல்லாம் ஓகே தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். நீங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இனி நான் பேசணும். டேய், நீ என்னடா பேச போற? நான் மாப்பிள்ளைகிட்ட சில கேள்விலாம் கேட்க வேண்டியிருக்கு. நீ கேள்வி கேட்க போறியா? என்னடா தம்பி கேட்க போற? டேய் ராஜு, சும்மா இரு. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவன் எங்க பக்கத்து வீட்டுக்கார பையன், எப்பவும் எங்க வீட்லயே தான் இருப்பான். வாய் கொஞ்சம் அதிகம், சேட்டக்கார பையன். அதனால ஒன்றும் இல்லை. என்னடா கேட்க போற தம்பி? வாசுவண்ணா, நீங்க எங்க அக்காவை நல்லா பாத்துக்குவீங்களா? பாத்துக்கிறேன்டா. உங்களுக்கு சமைக்க தெரியுமா? சமைக்கவா? ஐயோ, எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். என்னண்ணா இப்படி சொல்றீங்க? அப்புறம் நீங்க எங்க அக்கா கூட எப்படி நீங்க கூட மாட ஹெல்ப் பண்ண முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா தம்பி, நீ கவலைப்படாத. என்ன மலர் அக்கா, சமைக்க தெரியாதுன்னு சொல்றாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? இருக்கட்டும்டா. சரி, எங்க அக்காவே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் சமைக்க தெரிஞ்ச பையனை கட்டிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வாசு அண்ணனை பார்த்தோன்னா மனசு மாறிடுச்சு போல. என்ன மலர் அக்கா? ஏய், சும்மா இருடா. டேய் தம்பி, நீ வாழு பையன் தான்டா. என்னங்க, நீங்க போய் பொண்ணுக்கு பூ வாங்கிட்டு வாங்க. சரி பாலா. இன்னைக்கு எல்லா விஷயமும் நல்லபடியா முடிஞ்சது. இனி நாளைக்கு உங்க வீட்டுல பாப்போம். ரொம்ப சந்தோஷங்க. எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷங்க. நாளைக்கு எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க. வந்து கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்க. மதினி, இவங்க பூ வாங்கிட்டு வந்தானே பொண்ணுக்கு பூ வச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். நீங்களும் வாசுவோம் நேரா எங்க வீட்டுக்கே வந்துருங்க. அப்புறம் சாயங்காலத்துக்கு பிறகு உங்க வீட்டுக்கு போகலாம். சரி பாலா. எல்லா விஷயமும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. நமக்கு தான் கடைசி வரைக்கும் வாசுகி யாருன்னு கூட தெரியாமையே போயிருச்சு. இருக்கட்டும், இனி வாசுகியை பத்தி நினைக்கிறதே தப்பு. அம்மா இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இதே மாதிரி அம்மாவை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பார்த்துக்கணும். வனிதா, போலாமா? அக்கா, எந்த கடைக்கு போவோம்? எந்த கடைக்கா? ஏன் வனிதா, நான் கூட்டிட்டு போறேன். இல்லக்கா, அத்தையும் நம்ம கூட வாரேன்னு இருக்காங்கல்ல. ரொம்ப பெரிய கடைக்கா போனா வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு தான் கேட்குறேன். இன்னைக்கு பெரிய கடைக்கு தான் நாம போறோம். நாம 2 பேரா போனோம்னா அதிக செலவு பண்ணுவோம், ட்ரெஸ் நிறைய எடுப்போம்னு நினைச்சிட்டு தான் அத்தை நம்ம கூட வாரேன்னு இருக்காங்க. அவங்க கூட வந்து நம்ம எந்த சேலையும் எடுக்க வைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பெரிய கடைக்கு கூட்டு போய் அத்தைய நல்லா சுத்தல்ல விடுறோம். ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? இன்னைக்கு அத்தை நம்ம கூட கடைக்கு வந்துட்டு எதுக்குடா இவங்க கூட வந்தோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணணும். சரியா? ஐயோ, அத்தை பாவம் இல்லையாக்கா? நீ வேற வனிதா, இனி யாரும் அத்தைய பாவம் பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க நம்ம 2 பேத்தையும் கொஞ்ச பாடா படுத்துறாங்க. ஆமாக்கா, இப்போ கூட பரவாயில்ல. நீங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னே நான் ஒரு நாள் கூட நிம்மதியா இருந்ததே இல்லை. பின்னென்ன, அவரார் செஞ்ச வினையா அவரார் அனுபவிக்கணும். என்னடி, 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? போவோமா? இனி யாரு 2 பேரும் அவரார் புருஷன் கூட பேசுறீங்களா இல்லையோ, நீங்க 2 பேர் கூடி கூடி பேசிக்கிட்டே இருங்க. நடங்க 2 பேரும், நேரம் காலத்தோட வீட்டுக்கு வரணும். அத்தை, கொஞ்ச நேரம் பொறுங்க, ஆட்டோ வர சொல்லியிருக்கேன், ஆட்டோல போயிடுவோம். உங்க 2 பேத்துக்கும் துணி எடுக்கிறதே பெரிய விஷயம், இதுல ஆட்டோல தான் போவீங்களோ? ஆட்டோவா? ஆட்டா என்னக்கா, அவங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நீதானே இந்த அத்தைய பாவம்னு சொன்ன, கூடவே நட. அக்கா, கடை ரொம்ப தூரம் வனிதா, நடந்தெல்லாம் போக முடியாது, பாதி தூரம் நடப்போம். அப்புறம் அத்தைய சமாளிச்சு ஆட்டோல போய்க்கலாம். வா வா. சரிக்கா. ஏ வனிதா, அத்தையும் நீயும் உள்ள போங்க, நான் ஆட்டோவுக்கு காசு கொடுத்துட்டு வாரேன். சரிக்கா, வாங்கத்த போவோம். என்னடி, உங்க 2 பேத்துக்கும் திமிரா? எவ்வளவு பெரிய கடைக்கு கூட்டு வந்திருக்கீங்க. இந்த கடையில தான் நீங்க சேலை எடுத்து கட்டுவீங்களோ? வர வழியில எத்தனை பிளாட்பார கடை இருந்தது, அங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போக வேண்டியதானே. ஆட்டோ வேண்டான்னு சொன்னா கால் வலிக்கு கை வலிக்கு நான் அதையும் பிடிச்சாச்சு. என்னடி 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? அத்தை, அமைதியா இருங்க. இங்கெல்லாம் நின்று கத்தக்கூடாது, அப்புறம் வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. என்ன எவண்டி வெளியே அனுப்புவான்? அப்படி என்ன வெளியே அனுப்பி விட்டுருவானோ? அப்பனா பேசாம உள்ள வாங்க. ஏய் நில்லுடி, என்ன நீ வாட்டுக்கு போய்கிட்டே இருக்க? நானும் உள்ள வரமாட்டேன், இங்கதான் நிப்பேன். சரியத்த, அங்கே நின்று வாட்ச் உமன் வேலை பார்த்துக்கிட்டு இருங்க. நானும் அக்காவும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறோம். என்ன இவ்வளவு தூரம் நம்ம சொல்லியும் அவ வாட்டுக்கு போயிட்டா? நாம உள்ள போலாட்டி நல்லதா போச்சு, அவளுக்கு பிடிச்சதா எடுப்பாளுக.
விடக்கூடாது, நாமளும் பின்னாடியே போவோம். ஆட்டோவுக்கு காசு கொடுத்துட்டு வரேன்னு சொன்னா அவளை காணும். இதுதான் பாதையா இல்ல வேற எதுவும் பாதை இருக்கா? அங்கிட்டு கூடி போயிட்டாளான்னு தெரியலையே. இதுல எந்த பக்கம் எங்கிட்டு உள்ள போறதுன்னு தெரியலையே. விட்டுட்டு வேற போயிட்டாளே. எடி வனிதா, இதுக ரெண்டு பத்தியும் நாம படுத்தோன்னு பார்த்தா இதுக நம்மள பாடா படுத்துதுகளே. ஏடி வனிதா, எங்கடி போன? இத்தனை ரூம் இருக்கு, இதுல எந்த ரூம்குள்ள போகன்னு தெரியலையே. என்ன பிரியாக்கா, அத்தை எங்க போயிட்டாங்க? காணும். அவங்க பாதை தெரியாம ஒவ்வொரு செக்ஷனா சுத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ நம்மளை கண்டுபிடிச்சு வாராங்கன்னு பாப்போம். ஏ பிரியா, ஹே வள்ளி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமாம் பிரியா, உன்னையும் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கியா? எப்போ ஊர்ல இருந்து வந்த? நான் ஊருக்கு வந்து 4 நாள் ஆச்சு வள்ளி. வந்து 4 நாள் ஆச்சுங்கிற, எனக்கு ஒரு ஃபோன் போடல, என்னை வந்து பார்க்கணும்னு தோணல. ஏ வனிதா, நீ கூட சொல்லலைல? எங்க வள்ளி, உன் வீட்டுக்கு கூட ஒரு நாள் வரணும்னு தான் பிரியாக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டைமே கிடைக்கல. ஏ வள்ளி, அதான் இன்னைக்கு பார்த்தாச்சுல, இனி டெய்லி மீட் பண்ணிடுவோம். சரி சரி, 2 பேர் மட்டும்தான் வந்தீங்களா? 2 பேர் மட்டுமா? எங்க கூடவே ஒரு ஆள் எப்பவுமே வரும், நாங்க எங்க போனாலும் சரி. ஒரு ஆள் வருமா? யாருப்பா அது? யார் அது? எங்க அத்தை தான். அப்படின்னா எங்க போனாலும் உங்க கூட உங்க அத்தை பாடி கார்டா வாராங்கன்னு சொல்லுங்க. எங்க அவங்கள காணோம்? ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நாங்க 2 பேரும் தனியா இருந்ததே கிடையாது. எப்படினாலும் எங்களை தேடி பிடிச்சு வந்துருவாங்க பாரு. ஓ, நீங்க உங்க அத்தையை சுத்தல்ல விட்டுட்டு வந்திருக்கீங்க. அதேதான். ட்ரெஸ் எடுத்தாச்சா வள்ளி? இல்ல பிரியா, இன்னும் எதுவும் எடுக்கல, பாத்துக்கிட்டே இருக்கேன். பிரியாக்கா, இங்க என்ன ட்ரெஸ் எடுக்க போறேன்னு வந்துட்டீங்க? ஒரே ஜீன்ஸும் டாப்புமா இருக்கு. ஏதா இருந்தா என்ன, பாப்போம், பிடிச்சிருந்தா எடுப்போம். வனிதா, அங்க அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, வா அங்க போய் பாப்போம். ஏ வள்ளி, நாங்க அங்க உள்ள ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கோம், நீங்க பார்த்துட்டு வா. சரி சரி, போங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் நல்லா இருக்குக்கா. ஆமா, என்னென்ன சைஸ் இருக்குன்னு பாரு வனிதா. ஐயோ, இவர்கள் எங்க போனார்களே தெரியலையே. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கோமே. இவர்கள் கூட நானும் கடைக்கு வரேன்னு சொன்னது தப்பா போச்சு. இந்த 2 குட்டி சாத்தான்கள் எங்க போச்சுன்னு தெரியலையே. இதை விட்டு வீட்டுக்கு போயிடும்னு பார்த்தா வெளியே போக பாதையும் தெரியல. இப்படி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்மளை தொலைச்சிட்டாள்களோ. ஐயோ, நாம தொலைஞ்சு போயிட்டோமா? இப்ப என்ன பண்றது? இந்த டாப் அழகா இருக்கு, இந்த ஜீன்ஸும் டாப்பும் எடுத்துருவோமா? யார் அது? முகம் சரியா தெரியல. மஞ்சள் கலர் சேலை, நம்ம மருமக தானா? என்னது, இந்த ஜீன்ஸும் டாப்ஸையும் எடுப்பியா? கையை ஒடிச்சிட வேண்டி. என்ன, நம்மள யாரோ வைக்கிற மாதிரி இருக்கு. யார் அது? ஐயோ, யார் இது? ஏ, யாரு நீ? ஏன் கைய ஒடிச்சிருவேன்னு சொல்ற? இல்ல ஒன்ன சொல்லல. என்ன சொல்லலையா? இங்க என்ன தவிர வேற யார் இருக்கா? என்ன பொது இடத்துல இருந்து வஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? யார் நீங்க? என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நான் என் மருமகன் தெரியாம வந்துட்டேன், அதுக்காக கத்துவியா? உங்க மருமகன் நினைச்சீங்களா? ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியாதா? கைய ஒடிச்சிருவீங்களாம்ல உடைச்சி? ஆமா, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தா அப்படித்தான் கைய உடைப்பேன். என்ன பண்ணுவ சோடா புட்டி? என்னது சோடா புட்டியா? பேசுறதும் பேசிட்டு திரும்பவும் கைய உடைச்சிருவேங்கிறீங்க, சோடா புட்டிங்கிறீங்க. என்ன உங்களுக்கு? அப்படித்தான் பேசுவேன். சும்மா கடுப்ப காமிச்சுக்கிட்டு பேசாம போடி. என்ன, நான் கடுப்ப காமிக்கிறேனா? உன்ன செக்யூரிட்டி எங்க? செக்யூரிட்டி எங்க இருக்கீங்க? இங்க ஒரு திருடி வந்திருக்கா. என்னடி பேசிட்டு இருக்க மாத்திர திருடிங்கிற? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசிட்டு இருக்க. நீ திருடி இல்லாம என்னது? இரு, செக்யூரிட்டி வரட்டும், உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க சொல்றேன். ஐயோ, என்ன போலீஸ் ரீல்ஸுங்கறா? இப்ப நாம என்ன பண்றது? கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமா? சமாளிப்போம், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. என்னது, போலீஸ கூப்பிடுவியா? கூப்பிடு. நான் பார்க்காத போலீஸா? நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம். கூப்பிடு. எங்க கூப்பிடு பாப்போம். இரு இதோ கண்டிப்பா போலீஸ கூப்பிடுறேன். பிரியாக்கா, அங்க என்ன சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா வள்ளி? அதுவும் அவ கூட பேசுறது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கே. ஆமா, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி தான் இருக்கு. வா போய் பாப்போம். வள்ளி, யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களாடி? அத்தை, நீங்க எங்க இங்க? வெளியே தானே நிக்க போறேன்னு சொன்னீங்க. வெளியே நிக்க போறேன்னு சொன்னா என்ன அப்படியே விட்டுட்டு வந்துருவீங்களா? எவ்வளவு நேரமா உங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். தேடி கண்டவ கிட்ட இப்ப வசம் வாங்கிட்டு இருக்கேன். யார பார்த்து கண்டவங்கிற? உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப. வள்ளி, என்ன ஆச்சு? இவங்க தான் எங்க அத்தை. என்னது, இவங்க தான் உங்க அத்தையா? இன்னையோட செத்தாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்கள உள்ள தலையில என்னன்னு மட்டும் கேளு. ஐயோ, என்னாச்சு வள்ளி? ஏன் இவ்வளவு கோவப்படுற? கோவப்படாம கொஞ்ச நஞ்சா பேச்சா பேசுது. செவனே நின்னுக்கிட்டு இருந்தே என்கிட்ட வம்பளுத்து என்னென்ன வாய் பேசுதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் உடம்புல தான் கொழுப்பு இருக்கும், ஆனா உங்க அத்தைக்கு வாயிலே ஏகப்பட்ட கொழுப்பு இருக்கு. ஆமா, எனக்கு வாயில தான் ஏகப்பட்ட கொழுப்பு இருக்கு. நீ டெய்லி வந்து சுடு தண்ணி வச்சு கொடு, நான் குடிச்சு கொழுப்ப கரைச்சிடுறேன். என்ன சுடுதண்ணி குடிச்சாலும் ஓன் கொழுப்பு கரையாது. உனக்கெல்லாம் வாய் நிறைய கங்கு அள்ளி போடணும். ஐயோ, என்ன பிரியாக்கா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? 2 பேருமே வாயில கூண்ணதுக. இதுக்கு எப்படி சண்டையை விடுங்க?
பிரியா, என்ன இது? உங்க அத்தை அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்காங்க, நீ ஏன் பாத்துக்கிட்டே இருக்க? அத்தை என்னத்த எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆரம்பிச்சா. நானா ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ண? நீ தானே தேவையில்லாம என்ன கைய உடைச்சிருவேன். பாத்தியா என்ன எப்படி மரியாதை இல்லாம பேசுறா பாரு. நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டே இருங்க நல்லா. அத்தை போதும், இதோட பேச்சை விடுங்க. அக்கா, நம்ம சண்டை போடுறோம் நினைச்சிட்டு செக்யூரிட்டி வராங்க, அங்க பாருங்க. ஆமா அத்தை, நீங்க தானே ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணீங்க. உங்களை புடிச்சிட்டு போய் உள்ள அடைச்சு வைக்க போறாங்க. என்னடி சொல்ற? என்ன மட்டும் எப்படி அடைச்சு வைப்பாங்க? என் கூட சேர்ந்து இவளும் தானே சண்டை போட்டா, இவளும் என் கூட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கட்டும். 2 பேரையும் ஒன்னாலாம் அடைச்சு வைக்க மாட்டாங்க அத்தை. கேமரா மூலமா பாப்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணீங்களோ அவங்கள தான் போய் அடைச்சு வைப்பாங்க. என்னடி சொல்ற? நிஜமாவா? நீங்க தான் முத பிரச்சனை எடுத்திருக்கீங்க என்னத்த? ஆமா, நான் தெரியாம பேசுனேன், இவ சண்டைக்கு வந்தா நான் கூட சேர்த்து வஞ்சி விட்டேன். இதுல என்ன இருக்கு? தேவையில்லாம அப்படி பேசலாமா அத்தை? தப்பு இல்லையா? ஆமா பெரிய தப்பு. சரி வாங்க, நடங்க போவோம். எங்க போவோங்கிறீங்க? அதான் எவனோ வந்துருவான்னு சொன்னேடி, எவனாவது வந்து புடிச்சிட்டு போயிட போறான். வாங்க அதுக்குள்ள போவோம். என்னடி எல்லாம் பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? வள்ளி கோச்சுக்காதப்பா. எங்க அத்தை நல்ல வையவும் செய்வாங்க, இப்படி கோமாளித்தனமா பேசவும் செய்வாங்க. கண்டுக்காத, விடு. உங்க அத்தை என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா? உங்க 2 பேத்துக்காக நான் பாவான்னு அவங்கள விடுறேன். சரி செக்யூரிட்டி வராங்கன்னு சும்மா சொன்ன உடனே பயந்துட்டாங்க பாத்தியா? அவ்வளவுதான் அவங்க, விடு. சாரி. சரி வாங்க, நம்ம சேலையாவது பார்க்க போவோம். இங்க ஒண்ணுமே பிடிக்கல. என்னடி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? வாங்க போவோம். வாங்கத்த, இனியாவது பிரச்சனை பண்ணாம இருங்க யார்கிட்டயும். அத நீ சொல்லாத, நான் பாத்துக்க. அது பாவிகளா, 3 பேரும் சேலை எடுக்க வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சேலையாவது எடுத்திருக்காளுகளான்னு பாரு. அவ்வளோ சேலையும் களைச்சி போட்டிருக்காளுக, ஒரு சேலை கூட ஒன்னும் எடுக்க மாட்டேங்கிறார்களே. இவளுக்கு 2 பேத்தையும் பழி வாங்கணும், கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சா நாம தான் அதை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. சரி, வீட்டுக்கு போவோம்னு நினைச்சாலும் நமக்கு பாதை தெரியல, பசி வேற எடுக்குது. காலையில இருந்து நடக்க விட்டு குறுக்கிழம்பெல்லாம் உடைச்சிட்டாளுக. இசக்கி, உனக்கெல்லாம் தேவடி. இவர்களை குடும்பப்படுத்தணும்னு வந்தேல, உனக்கு நல்ல தேவை, அனுபவி. அண்ணே, வேற அந்த கிரீன் கலர் எடுத்து போடுங்க. வள்ளி, அந்த ப்ளூ கலர் சேலை நல்லா இருக்கு பாரு, அதை எடுத்து போட சொல்லு. எல்லா கலரு எல்லா டிசைன் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சுமா. இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. அண்ணே பொறுங்க, ஏன் அவசரப்படுறீங்க? எங்களுக்கு பிடிச்சதான் நாங்க எடுக்க முடியும். அண்ணே, அந்த சைடு எவ்வளவு சேலை அடுக்கி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து போடுங்க. என்னன்னு எடுத்து போடுங்க சீக்கிரம். ம் அத்தை இங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்ச சேலை ஏதாவது எடுங்க. எனக்கா? எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க வாங்க முத எடுத்துட்டு. அத்தை சும்மா வந்து பாருங்க. ஐயோ, இம்சை பண்றாளே. பாருங்க அத்தை, எந்த சேலை நல்லா இருக்குன்னு. வள்ளி வா, அடுத்த செக்ஷனுக்கு போவோம். அத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதோ வாரேன். நில்லுங்கடி, எங்க போறீங்க 3 பேரும்? ஏய் எங்கம்மா போற? உனக்கு என்ன, நான் எங்க போனா? என்ன உனக்கு என்னவா? 2 நேரமா அவ்வளவு சேலையை அள்ளி உழைச்சு போட்டிருக்கேன், ஒரு சேலை கூட எடுக்காம நீ வாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. எனக்கா நீ சேலை எடுத்து போட்ட? அவளுக்கு 3 பேர் தானே எடுக்காம போனாளுங்க. அவங்க கூட தானம்மா நீயும் வந்த. ஒழுங்கா சேலை எடுத்துட்டு போ, இல்ல செக்யூரிட்டியை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்னையா ஆளாளுக்கு செக்யூரிட்டி என்ன பயமுறுத்திட்டு இருக்கீங்களா? ஓயா, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. என்னால என்ன பண்ண முடியுங்கிறியா? இரு இப்ப பாரு. குமரன், இந்த பொம்பளை 2 சேலையை திருடிட்டா, செக்யூரிட்டியை வர சொல்லுங்க. யோ, என்னையா திருடின்னு சொல்ற? ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு சண்டியர்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, சண்டியர்தனம் தான். இன்னும் இதெல்லாம் மடிச்சு வைக்க எனக்கு ஒரு 2 நேரமா தான் ஆகும். ஒழுங்கா அதுக்காக ஒரு சேலையை எடுத்துட்டு போயிரு. அட போயா, நீ வேற. காசு கொண்டு வந்தா நான் எடுக்க மாட்டேன், போவியா? இவளுக்கு 2 பேத்துக்கும் இதே வேலையா போச்சு. ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு நம்மள நேக்க கோர்த்து விட்டுட்டு போயிடாளுக. நில்லுமா, இந்த அட போயா, இனி இந்த பக்கமே வரமாட்டேன். காலையில கடைக்கு வந்தோம், இப்ப சாயங்காலம் மணி 4. ஆத்தாடி, எவ்வளோ பெரிய கடை, எத்தனை ரூமு. எல்லா ரூம்லையும் சுத்தி நடக்க விட்டாளுக. ஆனா ஒரு துணி எடுத்தாளுகளா? ஒண்ணு கூட எடுக்கல, வீட்டுக்கு கிளம்பிட்டாளுக. இவர்களை நம்பி நாமளும் கடைக்கு வந்தோம் பாரு. வயசான காலத்துல செவனேன்னு வீட்டுல இருந்திருக்கணும். நடந்து உடம்பெல்லாம் வலிக்கி, அதை விட பசி வேற பயங்கரம் பாரு. அது வாட்டுக்கு முன்ன எப்படி நடந்து போதுகான்னு. கூடயே போவோம், இல்ல விட்டுட்டு போய் தொலைஞ்சிருவாளுக. நில்லுங்கடி 2 பேரும், நானும் வாரேன். சீக்கிரம் வாங்கத்த, மணி 4 ஆச்சு. இப்ப இருந்து வீட்டுக்கு நடந்தாதான் 5 மணிக்குள்ளையாவது வீட்டுக்கு போக முடியும். என்னடி சொல்ற? நடந்தா? பிரியாவை ஆட்டோ பிடிக்க சொல்லுடி. ஆட்டோ சும்மா நடந்து வாங்க. நாம சொன்னதை நமக்கே சொல்லிட்டு போறாளே. மதினி, உங்க மனசுப்படி பொண்ணு நல்ல பொண்ணா அமைஞ்சிருச்சு. நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போய் நிச்சயார்த்த தேதியும் கல்யாண தேதியும் முடிவு பண்ணிட்டு வந்துருவோம். சரி பாலா.
ஏ மாணிக்கம், நாங்க அப்படியே எங்க வீட்டுக்கு போவோம்ல, நீ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. வாசு இன்னைக்கு தானே லீவு போட்டிருக்கான். எங்க வீட்டுக்கு வந்துட்டு சாயங்காலத்துக்கு பிறகு போங்க. அம்மா, மாமா வீட்டுக்கு நான் போனதே இல்லை. இன்னைக்கு போயிட்டு சாயங்காலமே நம்ம வீட்டுக்கு போவோம். சரிடா வாசு. வாசுகிக்கு ஃபோன் போட்டு சமையல்லாம் பண்ண சொல்லிட்டேன் மதனி. வீட்டுக்கு போனேன்னு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கிளம்புங்க. அத்தை, என்ன பேர் சொன்னீங்க? வாசுகியா? ஆமா வாசு, எங்க மூத்த பொண்ணு வாசுகி. நாம பார்த்த பொண்ணு பேரும் வாசுகி தான். 2 பேரும் ஒரே ஆளா இருப்பாங்களா? ஏன் அவளுக்கு போன் பேசி 2 நாள் ஆகுது. ஒரு போன் போட்டு பேசும். எம்மாடி மீனா, நல்லா இருக்கியம்மா? மாப்பிள்ளை நல்லா இருக்காவளா? என்ன செய்த? பொங்கியாக்கி சாப்பிட்டியா? கெதியா இருக்கியம்மா? பிள்ளையெல்லாம் நல்லா இருக்குவா? சரி சரி சரி. மாவளுக்கு போன் பேச ஆரம்பிச்சிட்டாளா? போன் இலக்கி வெடிச்சிரும், அது வரைக்கும் பேசுவா. ஆ சரி சரி. அப்படியா? ஆ வாமோங்கால ஒழிய என்ன விஷயம்னே பேச மாட்டுக்காளே. பேசினத்தான் நம்மளுக்கு விஷயம் தெரியும். நீ அங்க இருக்காத மீனா. உன் மாமியா இம்சையில கிடக்கு. நீ நம்ம வீட்டுக்கு வா. நீ இங்க வந்து இருமா. வந்து இருக்க போறாளா? இவன் ஒருத்தி இம்சையை நமக்கு தாங்க முடியல, இதுல அந்த பேர்ல போக வரையா? கடவுளே, அவன் மட்டும் வந்துடக்கூடாது. ஏமா அப்படி சொல்லுத? இது உன் வீடு. எவா வந்தான்னா எவா இருந்தான்னு உன் அம்மா நான் உயிரோட இருக்க வரைக்கும் இது உன் வீடு. நீ வா, அம்மா பாத்துக்கிடியே. அவா வீடா? அப்ப நான் யாரு? வரட்டும், ஓமாவா வரட்டும். நீ உயிரோட இருந்தா தானே அவள் வருவான்னு சொல்லியிருக்க. ராத்திரியோட ராத்திரியா தீயை கொளுத்தி பிடிக்கும் நீ. அதெல்லாம் எனக்கு தெரியாது மீனா. நீ நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வைக்கேன். என் பிள்ளை மாமியா வீட்டுல என்ன கஷ்டப்படியா? ச்சே, கேட்கவே சங்கடமா இருக்கு. அம்மா, நீ உன் வீட்டு பிள்ளைய நலமுறையில் வச்சிருந்தா தானே உன் வீட்டு பிள்ளை நல்லா இருக்கும். நீ என்ன பாடுபடுத்தியா? பிற ஓமாவா மட்டும் நல்லா இருந்துருவாளோ? இவளா பேசுனது பூரா கேட்டுப்பாளோ? இது தெரிஞ்சதுன்னு இவளுக்கு மனசு குழுன்னு இருக்குமே. காட்டிக்கிடப்படாது. என்னம்மா இங்கிட்ட வந்து நிக்கா? என்னமோ பேச வந்தியா அத்தைக்கிட்ட? ஆமா, அத்தையும் அத்தை மூதேவி. என்னைய கண்டாலே உனக்கு ஆகாத. எங்கே போன் பேசுனதை கேட்டுட்டோன்னு நடிக்கா. இது நம்மளுக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, காப்பி போட போகிறேன், அதான் உங்களுக்கு சேர்த்து போடவான்னு கேட்க வந்தேன். எனக்கு காப்பி வேண்டாம், டீ போடு. இருக்கிறத குடிச்சவனு குடிக்க மாட்டான், டீ போடணுமா? நல்லா இஞ்சி தட்டி போட்டு போடு. என்ன இதெல்லாம் வக்கனையாக கேட்பா. அந்த ஆள் வந்துட்டா மட்டும் அவருக்கும் எனக்கும் சண்டை இழுத்துவிட்டு டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவா. முக்காடு. என்னம்மா யோசிச்சுட்டே நிக்க? ஒன்றும் இல்லை, இஞ்சி மட்டும் போடவா இல்லை ஏலக்காயும் சேர்த்து போடவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இஞ்சி மட்டும் போட்டா போதும். சரி சரி, போட போகிறேன். என் பிள்ளை எப்படியாச்சும் இங்கே வர வைக்கணும். 2 நாளாவது அவன் மாமியா வீட்டிலேருந்து இங்கே வந்து இருந்தால் தான் கொஞ்சம் கெதியாவா. என்ன சத்தம்? அடுப்படிக்குள்ளே இருந்து தான் வருது. என்னத்தையும் கீழே போட்டு உடச்சு தொலைஞ்சிட்டாளா? யாத்தே, பாத்திரம் பூரா கீழே விழுந்துடுதே. வந்தானா ஆடான்னு அடிவாள இந்த கிழவி. ஏ அம்மா, ஒரு டீ போட சொன்னதுக்கு அடுப்படியே 2 ஆக்கி கிடக்க நீ. அப்படிலாம் ஒன்றும் இல்லத்தே, நான் டீ போட போனேன், ஒரு கிளாஸ் மட்டும் கீழே விழுந்து உடஞ்சிட்டு, அவ்வளோதான். நான் வேணும்னுலாம் செய்யலை. நீ வேணும்னு செஞ்சிருக்க மாட்டா? நான் என் அவகிட்ட போன் பேசினதுல உனக்கு கோபம். அவளை வீட்டுக்கு வான்னு சொன்னதில் நீ ஒட்டு கேட்டுட்டு உடனே இங்கே வந்து பாத்திரம் மண்டத்தெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? நீங்கள் எவகிட்ட போன் பேசினா எனக்கு என்ன? என் வீட்டு பாத்திரத்தையா நான் மற்றவளுக்காண்டி உடைக்க போகிறேன்? மத்தவளா? ஏன் மவா உனக்கு அடுத்தவா மத்தவா? என்ன சொந்த நாத்தனாங்க எண்ணம் இல்ல. எவளையோ பேச மாதிரிலாம் பேசுதா? இங்கே பாருங்க, நான் மற்றவன்னு சொன்னது பொதுவாக தான் சொன்னேன். யாருக்காகவும் என் வீட்டு பண்டம் பாத்திரத்தை நான் உடைக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்து அனுப்புனதை நான் ஏன் மற்றவளுக்காண்டி உடைக்க போகிறோம்னு தான் கேட்டேன். பேச்ச மாற்றி மாற்றி சொல்லாதீங்க. இப்போ உங்களையோ உங்கள் மவளையோ நான் என்னமோ சொன்னேன்னா? யார் பேச்ச மாத்தி மாத்தி பேசுதா? நீ தான் மாத்தி மாத்தி பேசுத. நான் என் மவ கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பின்னாடி வந்து நின்னப்பவே நான் நினைச்சேன் நீ ஏதோ ஒட்டு கேட்கன்னு. ஆமா, இவ மவா பெரிய இவா. அவகிட்ட இவ பேசத நம்ம ஒட்டு கேட்க போறோம். பரம ரகசியம் பேச போறிய. அவன் மாமியால எப்படி போட்டு தள்ளன்னு தானே பேசிட்டு இருந்தியே. ஏ சண்டாளி, அவ மாமி அவளை என்ன பாடுபடுத்தானா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எதை எப்படி மாத்தி சொல்லுதா பாரு. நான் ஒன்றும் ஒட்டு கேட்கணும்னு வந்து நிக்கல. தற்செயலாக காப்பி வேணுமா டீ போடணுமான்னு கேட்க தான் வந்து நின்னேன். அப்போதான் நீங்க பேசிக்கிட்டு இருந்ததே எனக்கு தெரியும். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? சரி, அது இருக்கட்டும். அதென்ன பேச்சு வாக்கில் எங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த பண்ண பாத்திரங்க. ஏன் என் வீட்டுல ஒண்ணுமே இல்லையா நீ வரும்போது? நான் உடைச்சது எங்க அம்மா எனக்கு வாங்கிட்டு வந்த கண்ணாடி பாட்டில. அதனால தான் சொன்னேன், யாருக்காகவும் நான் என் வீட்டு பாத்திரத்தை உடைக்க மாட்டேன்னு. அப்போ நீ என்ன சொல்ல வர? இந்த வீடு ஒண்ணுமில்லாத வீடு, நீ ஒருத்தி தான் எல்லா பண்ட பாத்திரமும் கொண்டு வந்து வச்சிருக்க, என்னம்மா? அப்படித்தானே சொல்ல வர? எதையும் சொல்ல வரல. உயிரை எடுக்காதிய. நான் டீயை போட்டு கொண்டு வரேன், வேணா குடிங்க. நீ டீ போட்டோன்னா நான் குடிக்கணும் அவசியம் இல்ல. நானே போட்டு குடிச்சுக்கிறேன். உனக்கு தேவைன்னா நீயே போட்டு குடி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்போ மத்தியானம் சோறு பொங்குனது மட்டும் நல்லா வக்கனையா சாப்பிட்டியெல்லாம், அது என்னது? ஏன் ஊர் உலகத்துல எந்த மர்மமான மாமியாருக்கு சோறு பொங்கி போடலையோ? நீ ஒருத்தி தான் பொங்கிட்டியோ? ரொம்ப அதிசயமா சொல்லுதே. இல்ல, நான் டீ போட்டதை கூட குடிக்க மாட்டேன், அதான் கேட்டேன். அப்போ நீ பொங்கி தாரது டீ போட்டு கொடுக்கறதெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்க. என்னென்ன வேலையெல்லாம் எனக்கு செய்தியோ அது எல்லாத்தையும் போய் அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லணும். நான் உட்காந்து திங்கம்னு பேர் எடுக்கணும், அதானே?
அக்கம் பக்கத்துல போய் புறணி பேசுற புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. அப்படி ஒண்ணு எங்க அம்மா என்ன வளர்க்கல. ஆமா, உங்க அம்மா ரொம்ப கட்டும் ஜெட்டுமா உன்னை வளர்த்து விட்டால, அவளை பெருமையா சொல்றதுக்கு. எங்க அம்மா பத்தி ஏதாவது பேச வேலை வச்சுக்கிட்டியே, அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஏன் என்ன செஞ்சிருவ நீ? தலையை சீவிருவியோ? நான் ஏன் அப்படி செய்ய போறேன்? அப்படி செய்தவளா இருந்தா நான் என்னைக்கோ தலையை சீவிருக்கணும். அதெல்லாம் உங்க மவாக்காரி செய்வா. அப்படி செய்ய போய் தானே இப்ப மாமியாருக்கு மருமகளுக்கு ஏதாவது சண்டை வந்திருக்கு. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒட்டு கேட்கலன்னு சொன்னா, அப்ப ஒட்டு கேட்க போய் தானே சண்டை பத்தி எல்லாம் பேசா நீ? நான் தான் முதலே சொன்னேனே, நீங்க பேசுறது ஒண்ணு ஒட்டு கேட்கல, தற்செயலா வந்தப்போ எல்லாம் தெரிஞ்சதுன்னு. எம்மா என் மவன் வந்துட்டான். என்னையும் என் பிள்ளை நீ என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டா வந்து என் மவன்கிட்ட பழி சொல்லு. எப்பா அருளே, உன் தங்கச்சி என்ன வார்த்தையெல்லாம் கேட்டுட்டாடா. பட்டம் காட்டிட்டுலாம் திரியா? இரு இரு, இன்னைக்கு நான் உனக்கு படம் காட்டியேன். சப்பா ஆஃபீஸில் என்ன ஒர்க்குடா. அருளே, உன் தங்கச்சி என்ன என்னென்ன வார்த்தை கேட்டா அருளே. ஏம்மா எதுக்கு ஒரு மாதிரி நிற்கீங்க? என்ன பிரச்சனை? என்ன பேசுனா? என்ன பேசிட்டாலும் பரவாயில்லையே, என் மவளையும் சேர்த்துலாம் பேசுதா, இவளை கேட்க ஆள் இல்லையா? என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? தங்கச்சிட்ட போன் பேசிட்டு இருந்த மக்கா, அதை ஒட்டு கேட்டுட்டு உன் பொண்டாட்டி என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கா தெரியுமா? ஒட்டு கேட்கதா? அவ ஏமா ஒட்டு கேட்க போறா? அவ அப்படிலாம் செய்ய மாட்டலம்மா. ஆமாப்பா, உன் பொண்டாட்டி நல்லவா, நானும் என் பிள்ளையும் தான் கெட்டவ. என்னப்பா அவ மட்டும்தான் பேசுறான்னு பார்த்தேன், இப்ப நீயும் சேர்ந்துக்கிட்டுலாம் பேசுத. நான் பெத்த மவனே என்ன எப்படி பேசினான்னா வந்தவா எப்படி என்னைய மதிப்பா? கடவுளே. அம்மா அழாதீங்கம்மா. நான் என்ன ஏதுன்னு அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடியே. ரம்யா, ரம்யா. என்னங்க குட்டிலோ? அம்மா என்னென்னலாமோ சொல்லிக்கிட்டு இருக்காவ. நீ எதுவும் பேசுனியா ரம்யா அம்மாவை? நான் எதுவும் பேசலீங்க. ஏன் அத்தை என்ன சொன்னாவே? என்ன சொன்னவளாவா? இன்னும் நம்ம பிட்ட இவ போட ஆரம்பிச்சிட்டா. நல்லவ மாதிரி பேசுதா. நீ தங்கச்சி பத்தி அம்மாவை பத்தி எதுவும் பேசுனியா ரம்யா? அம்மா ஏதோ வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காவ. மீனா பத்தி அத்தை பத்தியும் பேசணும்னா நானே வெளியில போட்டு இப்போ தாங்க வீட்டுக்குள்ள வரேன். நான் என்ன பேசிருக்க போறேன்? என்ன பொதுவா அந்த நேரத்துக்கு இவன் கூட சண்டை விட்டடப்பா. இன்னைக்கு அத்தை மீனான்னு ரொம்ப சொந்தம் கொண்டாடுதா. யாராவது பக்கத்து வீட்டுக்காரவ பேசிருப்பாங்க, நான் ஏன் பேச போறேன்? அப்படியா? அம்மா ஒன்னு சொல்லலையோ? நான் ஒன்னுதான் சொன்னாங்களோன்னு பயந்துட்டேன். எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரியா ரம்யா? இந்த போறீங்க, இந்த போறேன். நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை உங்களுக்கும் சேர்த்து டீ போடட்டுமா? ஏ பாவி, என்ன நடிப்பு நடிக்க? ஏமா அப்படி பேசுறீங்க? அவ சாதாரணமா தானே பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல அர்லி, அது வந்து நீ சீன் போடுவ, நான் பார்த்துட்டு அழுதுட்டு ஓடணுமோ? பேசு. நீ இன்னைக்கு என்ன பேசினாலும் ஒரு கதையும் நடக்காது. எங்க என்ன ரம்யா? அத்தை சுகர் டேப்லெட் போட மறந்துட்டா போலங்க. அதான் ஒரு படியா வருதுன்னு நினைத்தே புலம்பிட்டு கிடக்காவ. வயசாகுது பத்தேலா, இதெல்லாம் சகஜம்தான். நீங்க அவியலை உட்கார வைங்க, நான் உங்களுக்கும் அவியலுக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். என்னங்க? சரி ரம்யா, நீ எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிட்டியா. இன்னைக்கு வீட்டுல சண்டை இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படியே எப்பவும் நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் ரம்யா. என்ன பிளேட்டே மாத்திட்டா? படுபாவி, என் அவனை ஒரு நிமிஷம் பேசி மயக்கிட்டாலே. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. அத்தை தானே பேசியாவே, அதனால எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க அத்தையை உட்கார வைங்க, பாவம் பத்தியலா. சரி ரம்யா. எத்தே இருந்துக்கிடுங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன சேத்தா என்னலாமோ பிளான் போட்டு வந்தா ஒன்றும் நடக்கல. வாங்கம்மா, கொஞ்ச நேரம் உட்காருங்க. இனி எல்லாத்தையும் ரம்யா பாத்துக்கிடுவா. உன்னையெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. பொண்டாட்டி கொஞ்சம் சிரிச்சு பேசின உடனே பெத்த தாய் அவ என்ன கேட்டாங்கன்னு கூட மறந்துட்ட பத்தியா? நீ எல்லாம் எனக்கு என்னல பிள்ளை? ஏம்மா அப்படி பேசுறிய? அவ நல்ல முறையில தான் பேசுதா. உங்களுக்கு தான் ப்ரெஷர்ல கோவம் அதிகமாயிட்டே போகுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா, அவ பாத்துக்கிடுவா. உங்களுக்கு ஏன் அவ மேல இப்படி கோவம் வருதுன்னே தெரியலையே. ஏங்க ரம்யா, நீ எதுவும் கோவப்பட்டு மறுபடியும் சண்டை எதுவும் வந்துடாமம்மா. அம்மா ஏதோ கோவத்துல பேசியாவ, நீ எதையும் மனசுல வச்சுக்கிடாத. பரவாயில்லங்க, உங்களுக்காக நான் எதையுமே தாங்கிக்கிடுவேன். அத்தை எதுவும் சொல்லாதியே. அவ ஏதோ வயசு காலத்துல பேசிட்டு இருக்காவ. பேசுனா பேசிட்டு போட்டும். நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்குங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். சரி ரம்யா. அம்மா இதுல இருந்துக்கிடுங்க, நான் அந்த வாரேன். ஏ பாவி, ஒரு நிமிஷத்துல என் அவங்கிட்ட எப்படி சிரிச்சு பல்ல காட்டி படம் காட்டி கூட்டு போயிட்டா. இரு இரு, இன்னைக்கு போல எல்லா நாளும் இருக்குன்னு நினைக்காத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் அவங்கிட்ட சொல்லி உன்னை எப்படியாவது இழுத்து கொண்டு போய் உங்க அம்மா வீட்டுல விடல, என் பேரை மாத்திக்கிடியே சீழுப்பட்ட. எப்பாடா, இந்த வெக்கைக்கு வெளியில வந்து கொஞ்ச நேரம் காத்தாட படுத்துருக்க என்ன நல்லா இருக்கு. என் பிள்ளை காலையிலேயே வரணும்னு சொன்னால இன்னும் வர காணும். இன்னும் மாமியாட்டில் எதுவும் பிரச்சனையான்னு தெரியலையே. எத்தே ஏன் இங்கே வந்து படுத்திருக்கிய? இன்னும் சாப்பிடாம வர இருக்கிய? கோழி குழம்பு வச்சு முடிச்சுட்டே வந்து சாப்பிடுங்க. அப்படியா, குழம்பு வச்சு முடிச்சிட்டியோ?
சரி நீ சாப்பிட போய் சாப்பிடு, நான் செத்த நேரம் படுத்துட்டு தான் வரணும். எதுக்கு இப்படி கிடக்கா? காலையிலேயே கோழி எடுத்துட்டு வந்து குழம்பு வைக்க சொன்னா அதையும் வச்சு முடிச்சாச்சு. மற்ற நாள்லாம் குழம்பு வச்சோம்னா நாய் தின்னக்கில் திங்க அலைவா. இன்னைக்கு என்னமோ வந்து படுத்து கிடக்கா. என்னமோ மூதைக்கு என்ன இதோ வயசு காலத்தில் குறைச்சி திங்கணும். ஒரே எண்ணெய் பலரமாக அமைக்கிருக்கா. காலையில் காப்பி குடிக்கிறதுக்குள்ளே காய்க்கில் மிச்சரை சொல்லிய முடிச்சா இப்படி தான் இருக்கும். என்னமும் செய்தா, நம்ம ஒரு உருண்டை சாப்பிட்டு போய் படுப்போம். ஆஹா, கோழி குழம்பு என்ன கமகமன்னு மணக்கு. வயிறு வேற கபகபன்னு பசிக்க வச்சு சாப்பிட்ருவோம். கிளவி தின்னா திங்காட்டி கிடக்கா. கோழிக்கறி குருமா, அது இந்த ரம்யா வைக்கிறது போல வருமா. கொஞ்சம் உரப்பு தூக்கல், ஆனாலும் டேஸ்டா இருக்கு. மீனா வாமோ, இப்பதான் வரியா? எவ்வளோ நேரம் ஆயிட்டு. மீனாவா? கிழவிக்கு என்ன லூசு பிடிச்சிடுதா? மவாக்காரி நினப்பிலே படுத்தடப்பா போல. பக்கத்து வீட்டுக்காரி எவ்வளோ பெருப்பா உடனே மீனா தோணான்னு கிடக்கா. எங்கம்மா உன் பேரனை வச்சுட்டு கிளம்பதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆமா, இந்த சீமாட்டி குரல் மாதிரி தான் இருக்கு. இவன் எங்க வந்தா? என் பிள்ளை உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு மக்கா. வேற வந்துட்டாளா? என்ன பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா? எவ்வளோ பெரிய பேக்கு. எத்தனை நாள் இருக்க போறாளோ, என்ன சண்டை எடுத்து விட போறாளோ. இவன் ஒருத்தி தொல்லையே எனக்கு தாங்க முடியாத. என் பிள்ளை பார்க்கக்கே துரும்பா போயிட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வருத்தப்படாத. நீயும் பார்க்க மெலிஞ்சால தான் தெரியுதாம்மா. சட்டையெல்லாம் பாரு லூஸ் ஆயிட்டு. ஆமாம், மெலிஞ்சிட்டா. நேற்று தான் சட்டை பூரா டைட்டாக இருக்குன்னு டெய்லர்கிட்ட பெருசாக தைக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆத்தாக்காரி மெலிஞ்சிட்டானா. பொய் பேசினா ஒரு அளவோட பேச மாட்டாள்வே. எல்லாம் உன்னை பத்தின கவலைதான் மக்கா, வேற என்ன எனக்கு. நீ ஆமா கவலைப்படியா? ஏதோ எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை அவ்வளோதான். தலையெழுத்தேன்னு நான் என் காலத்தை கழிச்சுக்கிடியே. நீயும் ஏன் போட்டு சங்கடப்படுதா? உனக்கும் மருமவா தலையெழுத்தேன்னு வாச்சிட்டா. அவளை வச்சு காலங்கழிக்கதே பெரிய விஷயம். இதில் ஏமா என்னையும் நினச்சி சங்கடப்படியா நீ? கொழுப்படுத்தவா பேச பேச்ச பாரு. என்னமோ ஆத்தால நான் கொடுமைப்படுத்துதா மாதிரி. அவளே வாயை பொத்திட்டு நிற்கா. இந்த பேதல போக ஊர்ல இருந்து வந்த உடனே எனக்கும் அவளுக்கும் பற்ற வச்சு விடியா. ஆனா அது வாழ்ந்து முடிச்சிட்டேன் மக்கா. நீ வாழ்ந்த பிள்ளை. நீ கண்கலங்குனா எனக்கு மனசு தங்காது தங்கம். வா வீட்டுக்குள்ள போவா, நான் கொஞ்ச நேரத்துல அண்ணன் வந்துருவான். நீ இவ்வளவு நேரம் இங்கதான் நிக்கியாமா? அவ வந்தவள வான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. அணக்கம் கட்டாம நிக்க. உங்க மாவா இன்னைக்கு வாரான்னு எனக்கு என்ன முன்னாடியே சொல்லி வச்சிருந்தீங்க. நான் தற்செயலா வந்து பார்த்தேன், உங்க மாவா நின்றுகிட்டு இருக்கா. சரி பேசிட்டு இருக்கேன்னு நானும் நிக்கேன். ஏன் இப்பவாது வான்னு கேட்க வேண்டியதானே? இப்ப என்ன வாயில கொலக்கட்டையா வச்சிருக்க? கேக்கேன். மாமீனா எப்போ வந்தே? உன் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காவளா? உன் மாமியார் நல்லா இருக்கா? ஏன் என் மாவா வந்தது வராதமா அவன் மாமியாரை பத்தி கேட்க? அவளுக்கு இவளுக்கும் சண்டைன்னு உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சுக்கிட்டே குத்தலா கேள்வி கேட்க? நான் குத்தலாவும் கேட்கல, குத்தாமலும் கேட்கல. பொதுவாக தான் உன் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காவளான்னு கேட்டேன். பேசினாலும் குத்தம், பேசாட்டாலும் குத்தம். எப்படி சிலிப்பிட்டு போறான்னு பாத்தியா மீனா? நானும் பார்த்தேன். நீ அவளுக்கு அவ்வளோ இடம் கொடுத்து வச்சிருக்கா. ஆரம்பத்திலே அவளை நீ அடக்கி இருந்தானா இன்னைக்கு இவ்வளோ பேச்சு பேச மாட்டல்ல. சரி விடு, அவ கதையை பேசினா நமக்கு தான் மண்டேடி வரும். நீ ஏன் பிரச்சனையோட தான் வந்திருக்க? வந்து 2 நாளாவது நிம்மதியா இருந்துட்டு போகணும். இவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிடாத. வா போவோம். அவ பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்கிட கூடாதா? இத்தனை நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன், வான்னு கேட்டதோட அப்படியே போயிட்டா. உள்ள வா, இரு, சாப்பிடு, வையின்னு ஒரு வார்த்தை சொல்லையாளா? நீயும் உன் மவனும் அவளுக்கு நல்லா இடம் கொடுத்து வச்சிருக்கிய. அதான் இன்னும் ஆட்டம் ஆடுதா. சரி வாட்டி, பேசிக்கிட்டே இருக்காத. வீட்டுக்குள்ள போவோம். இல்லைன்னா அக்கம் பக்கத்துல பார்த்தாலுவோனா என்னென்ன பழுவோம். வாரே. அப்பா என்ன வீட்டு. மீனாமா இன்னும் என்னமா செஞ்சுட்டு இருக்காங்க? உள்ள வா. வா வந்து இரு. பிள்ளைங்க அங்கன வெளியில விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இப்போ என்னம்மா விளையாட்டி? சாப்பிடலல்ல? வா அவனையும் கூப்பிடு. நீ நான் அவன் 3 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். அவினாஷே, ஏலே வாமக்கா சாப்பிடுவோம். அப்படி சொல்லாதல. காலையில சாப்பிட்டது மத்தியானம் ஆகுது. வா சாப்பிடுவோம். வாத்தங்க இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சிக்கன். ஆச்சிட்டு ஒரு வாய் சோறு வாங்க மக்கா. சொல்லு ஆச்சி, எனக்கு கொஞ்சமா போதும். யாருமா குழம்பு வச்சா? குழம்பு நல்லா இருக்கே. அவதான் மக்கா வச்சா. ஐயா அவளா வச்சா? நல்லா தான் இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் உரப்பா இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்து தான் நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி கேட்டது, அதுக்குள்ள உரைக்கிங்க. மீனா ரொம்ப ஏமா உரைக்கி? உரைக்கத்தான் செய்வு, இருந்தாலும் பரவாயில்ல. வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு தானே ஆகணும். இந்த வாய் கொழுப்புக்கு தான் மாமியா கிட்ட வாரி ரெடி பட்டுட்டு வந்து நிக்க. உனக்கு தேவைதான் இதெல்லாம். நீங்க சாப்பிடலையா? எனக்கு நீ வாரது தெரியாது மீனா. நீ வர்றதுக்கு முன்னாடி தான் நான் கொஞ்சம் சோறு வச்சு சாப்பிட்டேன். ஓ சரி சரி சரி. வேற ஏதாவது வேணுமா? தண்ணி எதுவும் எடுத்து வைக்கவா? வேண்டாம் வேண்டாம், எல்லாம் இருக்கு. சரி நான் அப்போ அங்கே இருக்கேன். எதுவும் வேணா கூப்பிடு என்ன? ஆமாம், எதுவும் வேணா இவளை கூப்பிடணுமா? அந்த அன்னைக்கு இவ தான் வந்து எல்லாத்தையும் வச்சு கொடுக்க போறா. வந்தவளை சாப்பிடுன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டா. இப்போ எங்கேயோ அளவிட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில வந்து எட்டி பார்த்துட்டு போறா. சரி சாப்பிடு. டீ சாப்பிடும் போது பேசிக்கிட்டே இருக்காத.
இப்போ கொஞ்ச நேரத்துல உங்க அண்ணன் வந்துருவான். இவகிட்ட என்னமோ இப்படி சண்டை இழுத்துட்டே இடக்காத, உனக்கு அவளுக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இப்ப சண்டை விட்டுன்னு வைங்க, உங்க அண்ணங்காரன் உடனே என்னமோ நம்ம தான் கெட்டவொன்னு, அவன் பொண்டாட்டி தான் நல்லவன்னு ரொம்ப பேசிட்டு அலைவான். அவன் முன்ன மாதிரி இல்ல பாத்துக்கோ. அவட்டெல்லாம் சண்டை இழுத்துட்டு இடக்காத, வந்தியா நிம்மதியா இருந்தியா போனியான்னு இரு. நானே இப்பமெல்லாம் ரொம்ப வாயை குறைச்சிட்டேன் பாத்துக்கோ. நீ அம்மா வாயை குறைக்கணும், நீ எதுக்கு அமைதியா இருக்கணும்? அவளுக்கு நீ பயப்படணுமோ? அந்த அளவுக்கு ஆயிட்டியா நீ? அவளுக்கு பயந்தனா? அவளுக்கு ஒன்றும் நான் பயப்படலட்டி. உங்க அண்ணன் என்னமோ சொல்லுவானுங்க கண்ணா வாயை பத்திட்டு இருக்கேன். அவளுக்கு ஏன் நான் பயப்படணும்? அவ பெரிய இவளோ? அதானே பார்த்தேன், நீ கண்டு மருமகளுக்கு பயந்து நடுங்கிட்டு தான் வாயை மூடிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். சரி சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிட்டு எந்தி, செத்த தூங்கி எந்திப்போம். எனக்கே ஒரு படியா வருது. உனக்காண்டி தான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம உட்காந்துருந்தேன்.